ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் கார சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா, ஒரு வாட்டி சேமியாவில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் எப்படி உதிரியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சேமியாவை வறுக்க போகிறோம். நான் ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். சேமியா நீட்டாக இருக்கும். அதை உடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் போட்டு அளவு பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது சிம்மில் வச்சே நீங்கள் வறுத்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷாக மாறிடுச்சுனாலே நமக்கு போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2 கீரி போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா தக்காளி மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டு வதக்கும் போது அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சேமியா எடுத்த கப் இருக்கு இல்லையா, அதில் 1க்கு 1.25 கப்பு ஊற்றிக்கோங்க. தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தண்ணியில் உப்பு கொஞ்சம் ஒரு கல் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி, உப்பு கரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேமியா போட்டு டம் போட்டு வரும்போது உப்பு அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ சேமியா போட்டுக்கலாம். சேமியாவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். சேமியா போட்டு கொஞ்ச நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு சேமியா. எப்படி ஒட்டாமல் உதிரியாக இருக்குது பாருங்கள். சேமியா வெந்துடுச்சுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் சேமியாவை எடுத்து விரலில் வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். மசிஞ்சிடுச்சுனாலே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சேமியா உதிரியாக வரணும்னா தண்ணியோட அளவு கரெக்டாக வைக்கணும், இல்லைன்னா சேமியா உதிரியாக வராது. ஸோ தண்ணி அளவாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், டேஸ்டியான கார சேமியா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.